நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். என் ஜீவானந்தாலும் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அந்த உடனே சொல்லுவார், எல்லாரும் நீங்க பார்க்கறத பார்த்தாலே பயமா இருக்கு. உடனே அவர் கர்த்தர் ஒரு பாட்டு பாடுவார், அவர் என்னை கைவிட மாட்டார்னு சொல்லிட்டு. கரெக்டுங்கப்பா அப்படின்னு ஒரு பாட்டு பாடி சந்தோஷப்படுத்தி நம்ம ரொம்ப பயமா இருப்போம். ஐயோ என்ன பேசுவாரோன்னு. அவர் நம்மளை பார்த்து பயப்படுவாரு, நாங்க அவரை பார்த்து பயப்படுவோம். ஓகே, கர்த்தர் நல்லவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம். எல்லாரும் தயவு செய்து உங்களுடைய வேதத்தை திறந்து பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 6, 7, 8 சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சமூகத்திலே வந்து அப்பாவை ஆராதிக்க ஆண்டவரே பண்ணியிருந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராதித்து கொண்டே நாம் போல இருந்தது ஆண்டவரே. நன்றி, உடைய பிரசன்னத்துக்காய் நன்றி அப்பா. இப்பொழுதும் அடியாரை தாழ்த்துகிறேன், அடியார்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆகியானவர் நீர் எங்களுடைய வார்த்தையின் மூலமாக இடைப்படும் பேசும் ஆண்டவரே. எங்களோடு பேசும் அப்பா, எங்களோடு பேசும், எங்களை உயிர்ப்பியும் அப்பா. இயேசுவே எங்களை வழி நடத்தும். ஒவ்வொரு வசனத்தையும் ஆண்டவரே இருதயத்தை நீ நல்ல கிரமாக மாற்றி ஒரு வசனத்தை இருதயத்திலே விதைத்து 100 பரந்தர உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சோ இந்த சம்பவத்துக்குள்ள போறது படி ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று பார்த்தோம். சீக்கிரம் மைக் இருக்கா? மைக் இருக்கா? எங்க எனக்கும் என் எதிராளிக்கும் நியாயம் செய்யுங்க. இருக்கிற காரியத்தை எனக்காக நியாயம் செய்யுங்க. முடியாதுமா, பேசுங்க. முடியாது. எங்க முடியாது. எங்க போறீங்க? நியாயம் செய்யுங்க. நியாயம் செய்யுங்க. நியாயம் செய்யுங்க. எனக்கும் என் எதிராளிக்கும் முடியாது. எங்க செய்யுங்க. சரி, காலையில ஆயிடுச்சு, டீ குடிக்கலாம். எங்க எனக்கும் என் எதிராளி முடியாது. எனக்காக செய்யுங்க. காலையிலேயே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு முடியாது. நியாயம் செய்யுங்க. சரி, வேலைக்கு போய் நியாயம் செய்யுங்க. இப்போ சாப்பாடு சரி, லஞ்ச் எங்க விட மாட்டியாமா? முடியாது. சரி, வேலையை முடிச்சுட்டு போகலாம். நியாயம் செய்யுங்க. தொந்தரவே தாம உள்ள பார்த்துருந்தேன். எங்க நியாயம் செய்யுங்க. எனக்காக நியாயம் செய்யுங்க. மனுஷருக்கும் பயன் இல்லை, கர்த்தருக்கும் பயன் இல்லை. சரி, செய்யறேன். நீ நேர்கிறாச்சு. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒரு சின்ன ஸ்கிட். அதுதான் வந்துட்டு அந்த லூக்கா 18:1-8 நம்ம வாசிக்கிறோம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இந்த போர்ஷன் படிச்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும். அதாவது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு உவமையை ஆண்டவரே சொன்னார். கிரேஸ்க்கும் மனாசேக்கும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. வசனம் பிச்ச பென்னி, அந்த புக்ஸ் ஆஃப் தி பைபிள் சொன்ன பென்னிக்காக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஓகே, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு சின்ன ஸ்கிட் புரிஞ்சுதா? யாருக்கு புரியல? சில பேர் புரியல. ஓகே, அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது ஆண்டவர் பூமியில உயிரோடு இருக்கும்போது சொன்னார்,
சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து. முதலாம் வசனம் 18:1, லூக்கா 18:1, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுடனே அவர் ஒரு உவமையை சொன்னார். இப்ப நீங்க சம்பவத்தை வீட்டில் வாசிச்சுக்கோங்க. 18:1-8, லூக்கா 18:1-8. எப்படி வச்சா 18 வருது பாருங்க. So we can remember. லூக்கா 18:1-8 இந்த சம்பவம். ஒரு பட்டணத்தை எல்லாரும் கவனிங்க. ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருக்கிறார், ஜட்ஜ். சரிங்களா? அவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷரையும் மதிக்க மாட்டான். தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷருங்களை ஒரு கொள்ள ஹை பிளேஸ்ல இருக்காரு ஜட்ஜ். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தா எப்படி இருப்பாரு இல்லையா? பயங்கர இதா இருப்பார், யாருக்கிட்டே போக முடியாது. சோ அந்த மாதிரி இருக்கான். அந்த பட்டணத்துல ஒரு விதவையும் இருந்தா, there was a widow in that city. அவ என்ன பண்றா, அவங்கிட்ட போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறா. இப்படி கேட்டுட்டே இருக்கா. 4வது வசனத்துல வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லாது இருந்தது. இப்ப என்கிட்ட 10,000 ரூபாய் பாக்கெட்ல வச்சிருக்கேன், யாரோ என்கிட்ட வந்து 10 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கறாங்க. கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன வேணும்? அதேதான், மனசுதான். அப்ப இவன் வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லாது இருந்தது. அவன் நியாயம் செய்ய முடியும், ஆனா மனசு இல்லாம இருந்தது. பின்பு அவன் சொல்றான், நான் தேவனுக்கும் பயப்படல, மனுஷனையும் தன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். தேவனுக்கும் பயப்படல, மனுஷனையும் மதிக்க. ஆனா இந்த விதவை எப்பொழுது என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா. இவன் வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். அப்போ கர்த்தர் சொல்றார், பின்னும் கர்த்தர் 6ஆம் வசனத்துல அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அதை திங்க் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சிந்தித்து பாருங்கள், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர் நியாயம் செய்வார் என்று சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. இந்த நாளிலே கர்த்தர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, ஆண்டவரே எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். நீங்க எல்லாரும் எப்படி வந்தீங்கன்னு தெரியல, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். அந்த விதவை சொல்ற, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்துல எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும், எனக்கு நியாயம் கிடைக்கணும். இந்த இடத்துல எனக்கு நியாயம் கிடைக்கல, எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், எனக்கு இந்த நியாயம் வேண்டும் என்று சொல்லி அந்த விதவை கேட்கலாம். நீங்க கேட்கலாம், நான் ஒண்ணு விதவையா, லேடிஸ்க்காக அப்படியே ஆகும், ஜென்ஸுக்கு எப்படி அப்படியே ஆகும். அப்போ விதவை அப்படின்னு சொல்லும் பொழுது சொசைட்டிலேயே அவங்க மிகவும் லோவா இருக்கிறவங்க, கைவிடப்பட்டவங்க, யாரும் மதிக்க மாட்டாங்க, புறக்கணிக்கப்பட்டவங்களா, அவங்க ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருப்பாங்க. பாருங்க, ஏசாயா 54 இருக்கிறது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், ஆனா இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார். இது சபை கோப்பாக இங்கே காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இங்க இருக்கிறாரா? இருக்கிறார். இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா உண்மையா இயேசப்பா இங்க இருக்கிறாரா? லைக் பிசிக்கலி பீட்டர், ஜான், ஜேம்ஸ் சொல்ற மாதிரி இருக்கிறாரா? இல்ல, ஆவியானவரா இருக்கிறார். ஆனா உண்மை இங்க அவங்க சொன்னாரு, நான் போறேன், நான் போனாதான் உங்களுக்கு பிரயோஜனம் சொல்லி டாட்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால அவங்க துக்கமா இருந்தாங்க. நான் மறிக்க போறேன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் துக்கமாயிடுச்சு. அப்போ ஏன் சொன்னார், நான் போறேன், அப்பதான் உங்களுக்கு பிரயோஜனம். ஏன்னா நான் போனா தேற்றவாளன் உங்ககிட்ட அனுப்புவேன், நான் உங்க கூட இருந்தா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஏசப்பா இப்ப ஜெருசலேம்ல இருந்தா இங்க இருக்க முடியுமா? இருக்க முடியாது. உயிரோடு இருந்தா, இருந்தே இருந்தா, சொல்ல 33 வயசு அப்படியே இருந்தா, இந்த ஐநாவரத்துல இருந்தா, இந்த ஓட்டேரியில இருந்தா ஐநாவரத்துல இருக்க முடியாது. கரெக்டா நான் சொல்றது? எங்க வீட்டுல இருந்தா உங்க வீட்டுல இருக்க முடியாது. அப்போ ஏசப்பா சொன்னா, நான் போறேன், நான் மரித்து உயிர்த்தெழுந்து நான் போயிடுறேன். போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன், தேற்றவாளன் உங்க கூட இருப்பாரு. அப்போ பரிசுத்த ஆவியானவரும் நம்மகிட்ட வாசம் பண்றாரு. ஆனாலும் நம்ம கூட லிட்டரலா நம்மளால ஏசப்பாவை பார்க்க முடியுதா? இல்ல. அப்போ நம்ம ஒரு விதவியை போல இருக்கிறோம். அவர் எங்க இருக்கிறாரு? இருக்கிறாரு பரலோகத்துல மகத்துவமான சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் இருக்கிறார். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன வேணும்? இப்போ இந்த பூமியில வாழும் பொழுது அநேக அநியாயங்கள் நடக்கிறது. ஏன்னா நமக்கு யார் இருக்கிற? ஒரு எதிராளி இருக்கிறார். இந்த வார்த்தை எதிராளினா he comes to oppose us. He comes, நமக்கு விரோதமா வந்து நமக்கு தீங்கு செய்யறதுக்கு ஒருத்தன் இந்த பூமியில இருக்கிறான். அவன் யாரு? பிசாசு. மனுஷங்க கிடையாது, பிசாசு இருக்கிறான். நமக்கு எதிராளியா வந்து நம்மளை கஷ்டப்படுறதுக்கு இருக்கான். அப்ப இந்த விதவை என்ன சொல்றா? எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு திரும்ப 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 போய் அலற்ற அந்த
நியாயாதிபதியா? அவன் யாருன்னா அநீதியுள்ள நியாயாதிபதி. அப்போ அவன் என்ன கர்த்தர் சொல்றாரு, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி என்ன சொல்றான், இவன் அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா, இவன் என்ன அடிக்கடி வந்து அலட்டாதபடிக்கு எனக்கு நியாயம் செஞ்சிடணும் அப்படின்னு தன் உள்ளத்துல சொல்லிக் கொண்டான். அதை சிந்தித்து பாருங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் தடப்பட்டுட்டே இருக்கு, கஷ்டமா இருக்கு. அந்த விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நான் 4 இன்ஸ்டன்சஸ், 4 ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம இரவு பகலும் கூப்பிடுறதுனால தொடர்ந்தேச்சா கூப்பிடணும் ஆண்டவர் சொல்றாரு. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்னன்னா, நான் ஆங்கிலத்துல சொல்லி தமிழ்ல சொல்லுகிறேன். முதலாவது, Joshua the high priest was sanctified. The blessing is sanctification. முதலாவது முன்னுரையை சொல்லிட்டு நான் போயிடுகிறேன். யோசுவா பிரதான ஆசாரியனாகி யோசுவா பரிசுத்தம் பண்ணப்பட்டார். பரிசுத்தமாகுதல் முதலாவது ஆசீர்வாதம். இரண்டாவது, லாட் was saved, salvation. லோத்து ரட்சிக்கப்பட்டார், ரட்சிப்பு கிடைத்தது. மூன்றாவது, ஜாப் was satisfied. யோபு திருப்தியாக்கப்பட்டார், satisfaction, திருப்தி கிடைத்தது. நான்காவது, டேவிட் was secured, security. சோ இதற்குள்ளாக நான் சென்று விடுகிறேன். முதலாவது சகரியாவின் புத்தகம், பழைய ஏற்பாட்டிலே கடைசி புத்தகத்துக்கு முந்தின புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம் 1-2 வாசியுங்கள். சகரியாவின் புத்தகம், மல்கியாவுக்கு முன்னாடி சகரியா, ஓல்ட் டெஸ்டமென்ட் லாஸ்ட்க்கு முந்தின புக். சகரியா 3ஆவது அதிகாரம் முதல் 2 வசனங்களை மைக்ல வாசிங்க. அவன் பிரதான ஆசாரியராகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்பிவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். 3-4 கூட வாசிக்கிறேன். யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவரை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து கொடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இந்த இடத்துல யோசுவான்னு ஒரு பிரதான ஆசிரியர், பழைய ஏற்பாட்டில் இருந்த லீடர் கிடையாது. மோசேக்கு பின்னாடி வந்த யோசுவான்ற லீடர் கிடையாது இந்த ஜாஷுவா. இது சிறையிருப்பில் வந்ததுக்கு அப்புறம் வர யோசுவான்ற ஒரு பிரதான ஆசாரியர், பிரீஸ்ட். சரிங்களா? இப்ப இவன் வந்துட்டு பரிசுத்தமா இருக்க வேண்டிய பழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கிறான். இப்ப சாத்தான் என்ன பண்றான், நின்று குற்றம் சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோட் சீன் மாதிரி இருக்கு. பிதா இருக்கிறார், தேவன் இருக்கிறாரு, முன்னாடி யோசுவா இருக்கிறாரு, அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கிறாரு. சேட்டன் சாத்தான் என்ன பண்றான், விரோதம் செய்யணும்னு அவனோட வலது பக்கத்துல நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். இந்த இடத்துல கர்த்தருடைய தூதன் என்ன பண்றாரு, கடிந்து கொள்றாரு. சரிங்களா? கடிந்து கொள்றாரு. சாத்தானே, உன்னை கர்த்தர் கடிந்து கொள்வாராகன்னு சொல்லி கர்த்தர் வந்து சொல்றாரு. அப்போ அந்த அழுக்கு வஸ்திரம் தரிச்சு அந்த பாவத்துல விழுந்த உடனே கர்த்தர் அந்த கோட் சீன் உங்களுக்கு தெரியுதா? ஒரு பக்கம் ஒரு குற்றவாளி மாதிரி நிக்கிறார். இந்த இடத்துல யோசுவா எப்படி இருக்காங்க, அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறார். அப்படியே ஐயோ தப்பு பண்ணிட்டனே. So he is actually confessing his sins. அவருடைய பாவங்களை அறிக்கை பண்ணி நிக்கிறாரு. இந்த இடத்துல சாத்தான் குற்றம் பண்றதுக்கு எதிராளியா நிக்கிறான். சரிங்களா? இங்க ஏசப்பா என்ன பண்றாரு, கடிந்து கொள்றாரு, சாத்தானை கடிந்து கொள்றாரு. இவன் அந்த வந்துட்டு அவன் கன்ஃபெஸ் பண்றதுனால கர்த்தர் அவனுக்கு மன்னித்து அந்த அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து சிறந்த வஸ்திரங்களை தெரிவிக்கிறாரு. தலையில 5ஆம் வசனம் பாருங்க, சகரியா 3:5, அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். ஹல்லேலூயா. சோ முதல் ஆசீர்வாதம் என்ன? அந்த விதவை ஜெபிக்கிறார், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். இப்ப எதிராளி பிசாசு என்ன பண்றான், ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டா நம்ம வந்து குற்றப்படுத்த, நீ தப்பு பண்ணிட்ட அப்படி சொல்லிட்டே பண்ணிட்டே இருப்பான். ஆனா ஆண்டவர் அவனை கடிந்து கொள்றாரு. ஆனா எப்ப இது நடக்கும்னா, கர்த்தர் முன்னாடி போய் நம்ம நிக்கணும். கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். 1 யோவான் 1:9 என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 1:9, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நான் வசனம் சொல்லும்போது பைபிள் நல்லா திருப்பி டக்குன்னு திரும்பி பார்த்துடணும். உண்மையா சுத்தமா பைபிள் திருப்பவே தெரியாதெல்லாம் மன்னிச்சிடலாம். தெரிஞ்சதுன்னா ஒரு தடவை நீங்க திருப்பி பார்க்கணும். 1 யோவான் 1:9. சரிங்களா? நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? கிருபையை மன்னிக்கிறார்.
7ஆம் வசனத்துல இருக்கு, அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ கர்த்தர் எதிராளி நம்ம முன்பாக இருந்து நம்மை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கான். நம்ம பாவங்களை அறிக்கை பண்ண உடனே கர்த்தர் என்ன செய்யறாரு? ரத்தத்தினால கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. பாவம் செய்யாத மனுஷனே இல்லை. ஒன்று ராஜாக்கள் 8:46 பாத்தீங்கன்னா சாலமோன் சொல்வாரு, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே அப்படின்னு சொல்லுவார். அதே யோவான் 8:46 பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு சேலஞ்ச் கொடுப்பார், என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று உங்கள் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். எல்லாமே 8:46 ரொம்ப நல்லா இருக்கும். சோ பாவம் செய்யாத மனுஷனே இல்லை, எதிரியா தவறிடும். அப்புறம் தவறிட்டு நம்ம அறிக்கை பண்ணலன்னா அழுக்கு வஸ்திரத்தை தெரிச்சவங்களா இருக்கும், அப்ப குற்றப்படுத்தப்படும். ஆனா ஏசப்பாட்ட ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னியும் சொல்லும் பொழுது அவர் மன்னித்து நம்மை சுத்தமாக்குகிறார். இப்ப எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். தப்பு பண்ணது யாருதான்? யோசுவா தப்பு பண்ணிட்டாரு, அதனால அழுக்கு வஸ்திரம் வந்துருச்சு. சரிங்களா? ஆனாலும் இந்த வசனத்தை கிளைம் பண்ணும், ஆண்டவரே எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்துல எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். எந்த இடத்துல நமக்கு மேற்கொள்ள முடியும்? ஆண்டவரே பிசாசு இப்படி என்ன கஷ்டப்படுத்தும், ஆண்டவரே என்னை மேற்கொள்ள வைங்க, நான் பரிசுத்தம் ஆகணும் சொல்லி நம்ம கேட்கணும். உங்களுக்கு தான் தெரியும் அந்த ஏரியா என்ன, அது வாயின் வார்த்தையோ, அது சிந்தையோ, அது கிரியையோ. கவனிக்கிறீங்களா? So we have to overcome in that area where we are being accused. எந்த இடத்துல பிசாசு நம்மை குற்றப்படுத்துறானோ அந்த இடத்துல நம்ம ஜெயிக்கணும். அப்ப கர்த்தருக்கு நம்ம பாவங்களை அறிக்கை செய்யும் போது நமக்கு மன்னிக்கிறார். இப்ப என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே எனக்கும், சொல்லுங்க, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்யும். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்யும். இதுதான் பேசிக். அப்போ நமக்கும் கர்த்தருக்கும் வழி கரெக்ட் ஆயிடுச்சுன்னா we can go to the next step. What's the first blessing? Sanctification. பரிசுத்தமாகுதல். Joshua was sanctified. நான் இரண்டாவது குறிப்பு சொல்கிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. ஆதியாகமம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. முதல் புத்தகம் வேதத்திலே ஆதியாகமம் 18:25. துன்மார்க்கரோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கரையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். ஆமென். சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ. இதை யார் ஜெபிச்சது? ஏப்ரஹாம். ஒருத்தர் தான் சொல்றாங்க. அந்த கதையை படிச்ச உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது என்ன இன்சிடென்ட். இப்போ ஆதியாகமம் 18 என்ன நடக்கிறது? இந்த சம்பவத்தை நான் சொல்லி விடுகிறேன். ஆபிரகாமுடைய சகோதரன் இருக்கிறார், அவர் இறந்து விட்டார். அவருடைய பையன் பேரு லோத். ஏப்ரஹாம்ஸ் பிரதர் சன் இஸ் லாட். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஊர்ன்ற இடத்துல இருந்து கடந்து கானானுக்கு வராங்க. ஆனால் லாட் என்ன பண்றாரு? நல்லா செழிப்பு வந்தவன ஆடு மாடெல்லாம் பிரிச்சுக்கிட்டு சோதோம் குமோரா பட்டணங்களுக்கு போயிடுறார். சோதோம்ங்கிறது பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். ஆபிரகாமை விட்டு ஆசீர்வாதம் பண்ணி அங்க போயிடுறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னா சோதோமின் பாவம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி பரலோகம் வரைக்கும் போயிடுச்சு. இப்ப கர்த்தர் அந்த கூக்குரலை கேட்டுட்டு இப்போ உடனே அங்கேயிருந்து அழிக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரு? இறங்கி வரார். இவங்க பண்ணது தப்பு தானா, உண்மையா தப்பு பண்ணாங்களா, பாவம் பண்ணாங்களான்னு இன்ஸ்பெக்ட் பண்ண வரார். சோதோம் குமோரா பட்டணம் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு வரார். பார்த்துட்டு அவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நான் சோதோம் குமோரா பட்டணங்களை கம்ப்ளீட்டா அழிக்க போறேன். வானத்துல இருந்து அக்கினியும் கந்தமும் இறங்கி அப்படியே ஃபுல்லா ஆஷஸா நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் யார்கிட்ட சொல்லிடுறார்? ஆபிரகாம்கிட்ட சொல்லிடுறார். இப்போ ஆபிரகாம் அப்படியே ஹார்ட் அடிக்குது. ஏன்னா சோதோம்குள்ள யார் இருக்கா? லோத் இருக்கிறாரு. லோத் யாரு? ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரன். தன்னுடைய சொந்த பையன் போல அங்கே வரும்போது கூட்டிட்டு வந்தார். ஆசீர்வாதம் அப்படியே ஆடு மாடெல்லாம் பெருகணும், நிலம் தாங்கலன்னு ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இப்போ சோதோம் அழிக்க போறார். சோதோமுக்குள்ள இருக்கிறது யாரு? என்னுடைய சகோதரனுடைய மகன். அப்போ இவருக்கு ஹார்ட் அடிக்குது. அப்போ இவர் ஜபிக்கிறாரு. அப்போ ஆபிரகாம் சமயமா சேர்ந்து 18-24 வாசிக்கிற பாருங்க. பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களை விட்டு ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. லாட்னஸ் ஸ்ட்ரைட்டா சொல்லாம 50 பேர் நல்லவங்க இருப்பாங்க, நீதிமான்கள் அழிச்சிட்டீங்களா ஆண்டவரே? அப்பதான் சொல்றாரு, துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக,
நீதிமான்களையும் துன்மார்களையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ. சரி, சம்பவத்தை ஃபுல்லாக சொல்லிடுறேன், வீட்டில் போய் முடிச்சா வாசிங்க. ஆதியாகமம் 18 அந்த 22 இருந்து 33 வரைக்கும் வாசிக்கணும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, 50 நீதிமான்கள் அந்த சோதோம் பட்டணத்துக்குள்ள இருந்தா நான் அழிக்க மாட்டேன், அந்த ஸ்தலம் முழுவதையும் அழிச்சிருவேன். அப்போ சொல்லுவோம், ஆண்டவரே தூணு சமமா இருக்கேன், நான் கொஞ்சம் பேசுறேன் ஆண்டவரே, ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருந்தா அப்படின்னு கேட்பார். உடனே ஆண்டவர் சொல்வார், 45 நீதிமான்கள் இருந்தா சோதம்குள்ளதான் சோதனை நான் அழிக்க மாட்டேன். இதுல என்ன தெரியுது அந்த வசனத்துல இருந்து? 50 - 5 45. ஆண்டவர் தான் அந்த ஆன்சர் சொல்றார். இத சின்ன வயசுல ஆண்டவர் வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு கணக்கு தெரியும். அவர்கிட்ட தான் நான் மேக்ஸ் உட்கார்ந்து படிச்சேன். அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது தெரியலன்னா ஆண்டவர்கிட்ட சப்ஜெக்ட்ஸ்ல பிள்ளைங்க மேக்ஸ் வரல, சயின்ஸ் வரல, எது வரையோ கேளுங்க, கர்த்தர் சொல்லி தருவார். அடுத்தது சொல்றார், ஒருவேளை 40 நீதிமான்கள் இருந்தா அழிச்சிருவீங்களா? நான் அழிக்க மாட்டேன், ரட்சிப்பேன். ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் பேசுறேன் ஆண்டவரே, 30 நீதிமான்கள் இருந்தா அழிச்சிருவீங்களா? அழிக்க மாட்டேன். ஒருவேளை அதோட குறைஞ்சு 20 நீதிமான்கள் இருந்தா அழிச்சிருவீங்களா? நான் அழிக்க மாட்டேன். ஆண்டவரே இன்னும் ஒரே தடவை பேசுறேன், 10 நீதிமான்கள் தான் அங்க இருக்காங்க, நான் மிச்சம் எல்லாம் துன்மார்க்கர், அதனால 10 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்றேன், சலம் முழுவதும் அழிச்சிருவீங்களா? இல்ல, 10 நீதிமான்கள் இருந்தா அந்த சலம் முழுவதையும் நான் ரட்சிப்பேன், அதை அழிப்பதில்லை. 2 பேரும் பேசிட்டு போயிடுறாங்க. ஆபிரகாம் கேட்டா நிச்சயம் லோத்து 209 பேர் 10 பேரை ரட்சிப்புல நடத்திருப்பாரு நம்பி 10ஓட நிறுத்திட்டார். அவருக்கு தெரியல இவர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டு போனவரு தன்னை மட்டும்தான் காத்துட்டு உட்கார்ந்துருக்காரு. ஏன்னா அது பாவம் நிறைந்த ஒரு பட்டணம், தனக்குள்ளேயே வேதனைப்படுத்த அப்படியே உட்கார்ந்துருக்காரு. யாரையுமே ரட்சிப்புல நடத்த முடியல. வாட் இஸ் த திங்? திரும்ப 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 அவர் ஜெபிக்கிறார், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்துல எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். இவன் போனது கரெக்டா தப்பா? லோத்து சோதம் ஊர்ல போய் வாசம் பண்ணது கரெக்டா தப்பா? தப்பு. தேவ சித்தம் இல்லாம போலாம். நீங்க யாரும் கண்ணு மூடி தூங்க கூடாது. தூங்குனீங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான், நான் காலி. நான் கண்ணு மூடக்கூடாது, ஒழுங்கா கவனிக்கணும், சரிங்களா? நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பாஸ்டரும் அந்த அமெரிக்கால ஒரு பாஸ்டர், சும்மா ஒரு கதை தான் இது. அப்புறம் ஒரு அந்த கார் ஓட்டி சபையில ஆத்துமாக்களை கொண்டு வர ஒரு டிரைவர், 2 பேருமே இறந்து பரலோகம் போயிட்டாங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பரலோகம் போனா முதல்ல அந்த டிரைவரை வர வைக்கிறதுக்கு கேப்ரியலும் பீட்டரும் வந்துட்டாங்க. வந்த உடனே அவருக்கு அழகா ஒயிட் ட்ரெஸ் போட்டு அவருக்கு கிரவுண்ட் கொடுத்து, வெல்டன், ரொம்ப சூப்பரா பண்ணேன். ஓகே, ஒரு பாஸ்டரும் ஒரு டிரைவரும் பரலோகம் போயிட்டாங்க. பீட்டரும் சைமன் பீட்டரும் கேப்ரியலும் வர வச்சு அவரை புகழ்ந்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நல்லா உற்சாகப்படுத்துறாங்க. அவன் என்னன்னா குடிக்காரன், குடிச்சு சபையில கொண்டு எல்லாரையும் விட்டுடுவான். அப்புறம் வந்து சபையில உட்கார்ந்து இருப்பான், அவ்வளவுதான். இப்போ இவ்வளவு இது வந்த உடனே இந்த பாஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, இன்னும் இவ்வளவு இது. அவனுக்கு ஒரு அழகான சேர் வேற கொடுத்தாங்க, உள்ள போயிட்டான். இப்போ இந்த பாஸ்டர் வந்து நிக்கிறார். வந்தா பீட்டர் சொல்றாரு, என்னப்பா நீயும் வந்துட்டியா, சரி என்னப்பா பண்றது, சரிப்பா போப்பா உள்ள போப்பா அப்படின்னு சொல்லி பண்ணாரு. இவருக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. போயிட்டு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, அவன் கார் ஓட்டி ஜனங்களை உள்ள கொண்டு வரும், அவ்வளவுதான், அவன் குடிக்காரன் வேற, நீங்க எப்படி நீங்க அவனை ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு நீங்க அவனுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்தீங்க, அது ஒண்ணுமே கொடுக்கல. அப்ப கர்த்தர் சொன்னாரு, எப்பா அவன் கார் ஓட்டி ஜனங்களை சர்ச்சை கொண்டு வரும்போது உள்ளே காருக்குள்ள இருந்த ஜனங்க விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணாங்க. ஆனா நீ பிரசங்கம் பண்ணும்போது சபைக்குள்ள இருந்தவங்க எல்லாம் தூங்கினாங்கப்பா. பாருங்க, அப்ப எனக்கு பரவாயில்ல பிரைஸ் கிடைக்கும்னா நீங்க கண்ணே மூடக்கூடாது. கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? ஆமா. ஏன்னா அவன் குடிச்சிட்டு ஓடுறதுனால இவன் ஜெபிக்கிறாங்க, ஏசப்பா 10 ரூபா போடு எல்லாம் ஜெப ஆவியோட இருக்காங்க காருக்குள்ள. சபைக்கு வந்த உடனே அப்பா ஏசி அப்படியே தூங்குறாங்க. கண்ணே மூடக்கூடாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணுவோம், தண்ணி போட்டு தொடச்சிக்கிட்டு நல்லா இங்கேயே கவனிக்கணும். என்னால ஒன் டைம் ஒருத்தர் தான் பார்க்க முடியும், சரிங்களா? சரிங்களா? பரவாயில்ல, பிரைஸ் கிடைக்குமா? கிடைக்கும். ஹalleluya, பிரைஸ் எல்லாம் ஓகே. சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் இங்க கர்த்தரே வந்து பனிஷ் பண்றதுக்கு வந்துட்டார். என்ன பாவம், ஏறி 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 பரலோகம் வரைக்கும் போயிடுச்சு. அங்க இருந்து என்ன வருது, பனிஷ்மெண்ட் வருது. அப்போ ஆனா தன்னுடைய சொந்தக்காரன் அந்த இடத்துல உள்ள இருக்கானவனே இவர் பாரத்தோட ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, 2வது நாள் லோத் ரட்சிக்கப்பட்டார். 2 பேர்ல வாசிக்கிறோம், நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அந்த ஆதியாகமம் 20 19 29 நெக்ஸ்ட் பேஜ். ஆதியாகமம் 19 29 பாருங்கள். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில்
சூழ்நிலையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஹல்லேலூயா. கவனிச்சீங்களா? அப்ப யார நினைச்சு லோத்தை தப்பிச்சாரு? ஆபிரகாம். அதே மாதிரி நம்முடைய சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படல சொல்லிக்கிட்டே, சில மனைவிகள் இங்க இருக்கீங்க, கணவன் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படல, வைஃப் ரட்சிக்கப்படல, இல்ல பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, பெற்றோர் ரட்சிக்கப்படல, சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உங்களை ரட்சியும், உங்களை ரட்சியும், உங்களை ரட்சியும். எப்படி இந்த தொந்தரவு பாத்தீங்களா? சாப்பிட்டா தொந்தரவு, ஆபீஸ்க்கு போயிட்டு கொஞ்சம் லஞ்ச் சாப்பிடலாம்னா தொந்தரவு, வீட்டுக்கு போலாம்னா தொந்தரவு, தொந்தரவு பண்ணிட்டே நம்ம ஞாபகம் வரணும். ஆனா நீங்க ரட்சிக்கப்படலையே, நீங்க ரட்சிக்கப்படலையே, ரட்சிக்க மாட்டோம், ரட்சிக்க மாட்டோம், பேரை சொல்லி 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 ஜெபிக்கணும். எங்க அப்பா ரட்சிக்கப்படுறது 9 years ஆச்சு. நடுவில் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அவர் பண்ண உபத்திரவத்துல இவர் செத்தா போதும் நான் போச்சு. சொந்த அப்பா ரொம்ப நேசிப்பேன், ஆனா அவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாரு. 97 பயங்கர இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால சொன்னேன், ஆண்டவரே எப்படினாலும் இவர் நரகம் போறாரு, எவ்வளவு இது பாருங்க, எப்படினாலும் நரகம் போறாரு, அதனால இவர் இப்பவே சாகடிச்சு நீங்க நரகத்துக்கு அமைச்சிருங்க, அப்போ பனிஷ்மெண்ட் அவருக்கு நரகத்துல குறையும். எப்படி இப்படி ஜெபிக்கிற ஆண்டவர்கிட்ட எங்க அப்பா பத்தி உடனே சொன்னேன். எங்க அக்காட்ட, 3வது அக்காட்ட சொன்னேன், அப்பா இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க, தாங்க எளியறதா, செத்து போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா. அப்பா இல்லடி, அப்பாவுக்கு பின்னாடி ஒரு பிசாசு இருந்து அவரை கஷ்டப்படுத்தி நம்மளை கஷ்டப்படுத்துது, இது அப்பா இல்ல. முன்னாடி எவ்வளவு அன்பா இருந்தா ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, நான் நீ அப்பாவை டார்கெட் பண்ணாத, ஜெபம் பண்ணும். அதுக்கப்புறம் தான் மனக்கணித்தவரை திருப்பி ஜெபிக்கிறேன், ஏசப்பா எங்க அப்பாவை ரட்சிங்க ரட்சிங்க. நம்ம சபையில வாசல உட்காந்துருப்பார் பால்னு சொல்லிட்டு ஒருத்தர், வயசானவர், ஞாபகம் இருக்கா? அவர் சொல்லுவார், அம்மா உங்க அப்பாக்காக 3 மணி அதிகாலையில இருந்து முழங்கால் போயிட்டு ஜெபிக்கிறோம்மா. அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி, அவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி. 3 மணிக்கு ஷார்ப்பா முட்டி போட்டு உங்க அப்பாக்காக ஜெபிக்கிற. உண்மையா சொல்றேன், அவ்வளோ எதிர்ப்பு கஷ்டம். ஆனா 2000த்துல அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இம்பாசிபிள்ங்க, அவர் ரட்சிக்கப்படுறது சான்ஸே கிடையாது. அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாரு. அவர் சொன்னாரு, நான் சர்ச்சையே பாம்பு வச்சு கொடுத்துருவேன், பாஸ்டர் கொண்டு வா, ஜீசஸை கொண்டு வா, உயிரோ, அப்படிலாம் பேசுவார். அவர் பேசுற தூஷண வார்த்தைகள் காதால கேட்க முடியாது, ஸ்பிரிட்டோட பேசுவார். எங்க வீடு நரகமா தான் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எங்க வீடு மொட்டை மாடி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த அந்த கால் எடுத்து உள்ள வச்சு போனாலே நரகத்துக்குள்ள என்டர் அவ்வளோ யூஸ் ஸ்பிரிட்ஸ் இருக்கும். அப்படியே சென்ஸ் பண்ணலாம். ஆனா மொட்டை மாடியில நாங்கள் நல்லா பாடுவோம், மாடிக்கு போயிட்டா ஓப்பன் ஹெவன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே இருக்கவே முடியாது எங்க வீட்டுல. அவ்வளவு தூரம் விற்கிறாங்க பண்ணி ஒரே கட்டா இருக்கும். இம்பாசிபிள், இவர் ரட்சிக்கப்படுறது இம்பாசிபிள் நான் எழுதி வச்சுட்டேன். ஆனா கர்த்தர் வந்துட்டு ஜபம் பண்ணிட்டே இருக்கும். அதான் நான் உங்ககிட்ட சொல்றேன், விட்டுடாதீங்க. உங்க கணவருக்காக ஜபம் பண்றதை விட்டுடாதீங்க. அதான் ரட்சிக்கப்பட்டாலும் சரி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹஸ்பண்ட்ஸ் மனைவிக்காக ஜபம் பண்ண விட்டுடாதீங்க. யாரோ ஜபம் பண்ண, நீங்களே ஜபம் பண்ணணும். அவங்க அவங்களுடைய கணவருக்காக, மனைவிக்காக ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரை முடிக்கணும், ஆண்டவரே பலப்படுத்தும். ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டா நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இயேசு ரத்த கொடியில முடி கொடுங்கப்பா, பத்திரமாயிடுச்சுவாங்க, பலப்படுத்துங்க சொல்லி உங்களுடைய இன்டர்செஷன் போய்கிட்டே இருக்கணும். உங்க பிள்ளைங்க வெளியில போறாங்க, உள்ள வராங்க, தாய்மார்கள் நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கணவன்மார்கள் இதயத்துல சொல்லிக்கிட்டே இருக்கணும். எனக்கும் ஏன்னா எதிராளி ஒருத்தர் இருக்கான், மறந்துடக்கூடாது. எதிராளி ஒருத்தர் இருக்கான். நம்ம தப்பு பண்ணும்போது குற்றப்படுத்துறது, நம்ம தப்பு பண்ணும்போது கர்த்தருடைய கோபம் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் பண்ண வேண்டும். எங்க அம்மா சொன்னாங்க, அப்பா வந்துட்டு நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டு வந்துடுறேன். 2000ல எங்க அப்பா ஞானஸ்தானம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் 17 வருஷம் வரல, 17 years she didn't come. நாங்க சொல்லி பார்த்து வச்சிருக்கோம். ஏன்னா பிராமின்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டாங்கன்னு வந்துடும். நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். ஜபம் மட்டும்தான். ஜெயலட்சுமி ரட்சியம் எத்தனையோ பரிசோதனை இங்க இருக்க கூட நிறைய பேர் ஜெபிச்சிருக்கலாம். பேரை சொல்லி பாஸ்டர் பரிசோதனை ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. நாங்க 2000 நாங்க எல்லாரும் சர்ச்சுக்கு வந்துட்டோம். எங்க அம்மா தனியா இருக்கும்போது பிசாசு பிடிச்சி அவங்க அப்படியே கழுத்து நெரிச்சிருச்சு. பயந்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. இயேசு ரத்தம் சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க. ஞானஸ்நானம் மாத்திரம் எடுக்க மாட்டேன், எடுத்துட்டா நான் பிரிஞ்சிருவேன் சொல்லிட்டு ஞானஸ்நானத்துக்கு நோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணாங்க. எத்தனை வருஷம்? 17 வருஷம். அங்க ஒரு 9, 26 வருஷம். எங்க அப்பா ரட்சிக்கப்படும் போது 66, 66 வயசுல ரட்சிக்கப்பட்டார். சரிங்களா? ஆனா எங்க அம்மா ரட்சிக்கப்படும் போது 77 வயசு. நாங்க அதாவது சில நேரம் தாண்டி போகும்போது இதுங்க எங்க ரட்சிக்கப்படுது, எங்க மனதுக்கு அப்படியே விட்டுருவோம். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கேட்கணும், உண்மையா உங்களுக்கு அவங்க ரட்சிக்கப்படுமா வேண்டாமா? வேணுமா? ஜெபிக்கணும். ஜெபிக்க என்னைக்காக நீங்க ஜெபிக்கும் போது பரலோகம் திறந்து உங்க மேல அபிஷேகம் இறங்கும். நீங்க கண்ணீரோட ஜெபிப்பீங்க. கர்த்தர் அந்த இதயத்தை உடைச்சு ஜெபிக்க வைப்பாரு. அந்த
வச்சுப்பார். அது நிச்சயம் நடக்கும். ஆனா நம்ம இருதயத்தை கொடுக்கணும். என்கிட்ட தலைமை சபையில ஒரு சகோதரி வந்தாங்க. வந்துட்டு ரொம்ப இதுவா என் ஹஸ்பண்டுக்காக ஜாம் பண்ணிங்க, ஒரு குடிப்பழக்கத்தை விடணும் அப்படி இப்படின்னாங்க, ரசிக்கப்படணும் அது இது. நான் சொன்னேன், எதுக்காக நீங்க இப்படி ஒரு மாதிரி ஒரு இதாக பேசினாங்க. எதுக்காக இப்படி நீங்க குடிப்பழக்கணும், எதுக்கு நீங்க சொல்றீங்கன்னா வீட்டில் காசே பணம் தர மாட்டேங்கிறாரு, காசை கொடுத்துட்டு போய் தொலைய வேண்டியது. அவங்க அப்படியே பேசுறாங்க. அவ்வளோ வேறு. நான் சொன்னேன், சிஸ்டர் நீங்க காசு கிடைக்கணும் அது உண்மைதான், ஆனா அதுக்காக அவர் வந்து குடிப்பழக்கணும் அப்படி நீங்க ஜெபிக்காதீங்க. நீங்க ஏசப்பா நீங்க மரிச்சா நீங்க கத்துற போய் நிச்சயம் இருக்கு. ஆனா அவரு இன்னைக்கு மரிச்சாதான் நரகம் போயிடுவார், அது நித்தியமானது. அதனால நீங்க வந்து ஆண்டவரே அவர் பரலோகத்துக்கு வரணும், அவர் அதனால அவர் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் ரட்சிக்கப்பட்டா ஆட்டோமேட்டிக்கா காசு கொண்டு வீட்டுல தர போறாரு, உங்க கையில தான் தர போறாரு. அதனால உங்களோட நோக்கம் வந்து சரியில்லை, நீங்க மாத்திக்கணும். ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க பேச கூட நான் மறந்துட்டேன். ஆனா எந்த இதுல இருந்தாலும் கட்டாயமா எல்லா கணவன்மார்களும் மனைவிகளுக்காக என்ன பண்ணணும், டெய்லி ஜெபிக்கணும். ஆண்டவர் ரத்தப்பட்டுகளை மூடிக்கொள்ளணும். வீட்லயே வேலை செஞ்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, கணவன்மார்கள் மனைவிகளுக்காக கட்டாயம் பேரை சொல்லி 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 ஜெபிக்கணும். அதே மாதிரிதான் வைஃப்ஸ் நம்ம என்ன பண்ணோம், ஹஸ்பண்ட் பேரை சொல்லி சொல்லி ரத்தப்பட காத்துக்கொள்ளணும். பத்ராண்டரை பத்திரமாயிடுச்சுவாங்க, பத்திரமாயிடுச்சுவாங்க. அவங்க எடுத்து நம்ம வந்து ஜெபிக்கணும் பாதுகாப்புக்காக. அவன் புரிஞ்சிச்சா? அல்லேலூயா. சோ லார்ட் வாண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்காக, நம்ம உறவினர்களுக்காக விட்டுடக்கூடாது, சோர்ந்து போகாமல். அதான் சொல்ல, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். உண்மை என்ன, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். ஆமென். அல்லேலூயா. லோத்து தப்பாதான் போனான், ஆனாலும் ஆபிரகாம் விட்ட பாடல. அவன் தப்பா போனான், அவன் திமிர் பிடிச்ச ஆண்டவரே என்னை விட்டு பிரிஞ்சு என்கிட்ட கேட்காம அந்த சோதனை போன அழிச்சு போடுங்க அப்படின்னு ஆபிரகாம் சொல்லல. என்ன இருந்தாலும் என் சகோதரிய மகன் அழிச்சு விடக்கூடாது ஆண்டவரே, அதுக்காக பரிந்து பேசுறார். மூன்றாவது டைம் ஆயிடுச்சு. மூன்றாவது யோபு 9 முதலாவது காரியத்துல ஒரு கோர்ட் ரூமே நம்ம பார்த்தோம். சாங்டிஃபிகேஷன்ல கோர்ட் ரூமே பார்த்தோம், நியாயாதிபதி போல ஸ்ட்ரெயிட்டா பார்த்தோம். ரெண்டாவது சொல்றாங்க சர்வலோக நியாயாதிபதி. என்ன நியாயாதிபதி? அந்த இடத்துல இருக்கிறவன் அநீதி உள்ள நியாயாதிபதி சொல்றான். ஐயோ இது அலட்டுது, எப்படியா நியாயம் செய்யணும். ஆனா இங்க சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பாரோ. மூன்றாவது யோபு 9:15 வாசிங்கள். யோபு 9. நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். இன்னொரு வாசிமா. நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். அதுக்கு நியாயாதிபதி பாத்தீங்களா? இங்க ஒரு ஜட்ஜ் பாத்தீங்களா? ஆமென். ஓகே, எல்லாரும் இங்க இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கோர்ட் ரூமே பார்த்ததுனால ஆண்டவரே ஸ்ட்ரெயிட் ஜட்ஜா நம்ம பார்த்துட்டோம். ஜீசஸ் அட்வொகேட்டா இருந்து வழக்காடுறார், கடிந்து கொள்றார். ஏசப்பா லாயர் மாதிரி இருந்து கடிந்து கொள்றார். ரெண்டாவது ஆபிரகாம்ல பார்த்தோம் சர்வலோக நியாயாதிபதி. மூன்றாவது அவர் நியாயாதிபதியா இருக்கிறார், இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். இப்போ யோபோட இது உங்களுக்கு தெரியும் இல்லையா சம்பவம் எல்லாம்? எல்லாத்தையும் சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் அவர் என்ன பாட்டு பாடினாரு? ஊத்ஸ் தேசத்துல நான் வாழ்ந்து வந்தேனே, அன்பான குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தேனே, ஆடு மாடு ஒட்டகம் கழுத எல்லாம் இருந்துச்சு, ஆண்டவரின் ஆசீர்வாதம் நிறைய இருந்துச்சு. இப்படிதான் யோபு அழகா ஆரம்பிச்சார். சரிங்களா? ஏன்னா ஆண்டவர் வேலி அடைச்சு வச்சிருந்தாரு. 7 குமாரர் 3 குமாரத்திகள். அவருக்கு எவ்வளவு ஆடு மாடு ஒட்டகம் கழுத யாருக்கா தெரியுமா? 7000 தெரியல. சரி, ஓகே. நம்ம 7000 ஆடுகள், 7000 ஆடு, 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடு, 500 கழுதை. இந்த நம்பர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? எல்லாத்தையும் நம்ம படிக்க உள்ள எடுக்கணும். 7000 ஆடு, ஆடெல்லாம் நினைச்சு பாருங்க. 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏர் மாடு, 500 கழுதை. இவ்வளவு அதை தவிர திரளான பணிவிடைக்காரங்க. ஏன்னா ஒவ்வொரு மந்தையும் மேய்க்கணுமே. பெரிய வீடு, நல்ல சூப்பரா இருக்கிறாரு. ஆனா என்ன நடந்தது நமக்கு தெரியும். சாத்தான் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. நீதிமானும் உத்தமனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமான அவனை போல பூமியில் ஒருவரும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தேவையா? உடனே சொல்றான், விருதாவா யோபு பயந்து நடக்கிறான். நீங்க அவனை ஆசீர்வதிச்சீங்க, அவனையும் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவன் சம்பத்து தேசத்துல பெருகிற்று. அதனாலதான்
அப்படின்னு. ஆனா கீ என்ன பிசாசே சொல்லிட்டான், விருதாவாகவா பயந்து நடக்கலாம். நம்ம பயந்து நடந்ததுனால தான் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டே வராரு. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு பயப்பட 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 கர்த்தர் சுத்தி 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 வேலி அடைச்சிருவாரு. கையின் கிரியை ஆசீர்வதிப்பாரு. இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, சோ இப்படி அழகா இருக்கிற சமயத்துல கர்த்தர் இவன் சேலஞ்ச் பண்ணோட கர்த்தர் ஓகே தொட்டுக்கோ. உடனே என்னாச்சு, அந்த நியூஸ் எல்லாம் படிச்சா லேட் ஆயிடும், ஸ்ட்ரெயிட்டா அந்த சம்பவத்துக்கே போயிடும். அதாவது வானத்துல இருந்து அக்கினி இறங்கி என்னாச்சு, முதல்ல ஆடு ஒட்டகெல்லாம் ஓட்டிட்டு போயிட்டாங்க, ஆடெல்லாம் எரிஞ்சு போச்சு, அப்புறம் கழுத எல்லாம் போயிடுச்சு ஒரே நாள். நெக்ஸ்ட் 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 எல்லாம் போயிடுச்சு. ஆனா கடைசி நியூஸ் என்ன, ஃபோர்த் நியூஸ், உங்களுடைய குமாரத்திகள் மூத்த சகோதரர் வீட்டுல சாப்பிட்டு இருக்கும் போது வனாந்தரத்துல அந்த காற்று வீட்டு மேல மோதி வீடு விழுந்து எல்லாம் அழிஞ்சு போச்சு. 10 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ யோபு சொல்ற கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த சாப்டர்ல பார்க்கிறோம், திரும்பி கர்த்தர் கேட்கிறார், ரீசனே இல்ல அழிக்கும்படி சொல்லிட்டியேப்பா அப்படின்னு. நீங்க தோலை தொட்டு பாருங்க. உடனே பிசாசு போய் யோபோட சரீரத்தை தொடரும், உச்சத்துல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்களால வேதனைப்படுறான். அவன் மக்களை மூடுறதுக்கு கொஞ்சோண்டு தோல் தான் இருந்துச்சான், புழுக்கள் தான் அப்படியே போற பூச்சிகளோட நான் இருக்கேன். அவ்வளவுதான் யோபு கஷ்டப்படுறாரு. அப்ப சொல்றாரு, நான் நீதிமானா இருந்தாலும் அவருடைய வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். அப்ப என்ன சொல்றாரு, எனக்கும் எதிராளி இருக்கான், இவருக்கு தெரியவே இல்லை, கெஞ்சுறாரு, எனக்கு நான் இறக்க செய்யுங்க, எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் சொல்லுங்க, எனக்கு நியாயம் செய்ய வேண்டும், எனக்கும். அப்போ பாருங்க, பிசாசு ஒருத்தன் இருக்கான். நம்ம ஒழுங்கா கர்த்தருக்கு பயந்து போயிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா ஏதாவது வியாதி வந்துடும், திடீர்னு ஏதாவது லாஸ் வந்துடும். அப்ப கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். பாருங்க, நல்லா போயிட்டு இருந்து இப்படி ஆகி போச்சு. அப்போ அந்த பாட்டுல வரும், கள்ள சத்தானின் தந்திர செய்கையால் சோதனை மேல் சோதனைகள் பெருகி வந்தது, ஆடு மாடு ஒட்டகம் கழுத எல்லாம் போயிடுச்சு, அன்பான பிள்ளைகளும் இறந்து போயிடுச்சு, தேவனை தூஷித்து ஜீவனை விட மனைவி சொல்லிடவே நானோ தேவாதி தேவனை உறுதியாக பற்றி கொண்டேனே. அந்த பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணாரு, நான் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். இந்த நாளில் நீங்க ஏதாவது ஒரு இழப்புலையோ இல்ல வியாதியிலையோ போனா இதுதான் என் லைஃப் போல இருக்கு அப்படியே விட்டுறாதீங்க. நியாயாதிபதிட்ட போய் இரக்கத்துக்கு கெஞ்சுங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு சுகத்தை கொடுங்க. வாசியா போ சொல்வார், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயல்களை விவரிப்பேன். I will not die but I will live and declare the works of the Lord. என்னை தெரிந்து கொண்டு இந்த பிசாசு வந்து என் லைஃபை கட் ஷார்ட் பண்ணாலும் பார்க்கலாம். கிடையாது ஆண்டவரே, I will not die but I will live and declare the works of the Lord. அப்போ நம்ம வந்து சொல்லணும், நியாயாதிபதியே எனக்கு இரக்க செய்யுங்கப்பா. இப்போ யோபோட முடிவை பார்க்கணும், எப்படி திருப்திப்படுத்தினாரு. கடைசியில பார்க்கிறோம், எல்லா சிறையிருக்கும் 2 ஏற்றார். 7000 ஆடுக்கு எத்தனை ஆடு தந்தாரு, 14000 ஆடு தந்தாரு. 3000 ஒட்டகத்துக்கு 6000 ஒட்டகம் தந்தாரு. 500 ஏர்மாடு 500 கழுதைக்கு எவ்வளவு தந்தாரு, 1000 ஏர்மாடு 1000 கழுதை. பிள்ளைக்கு எத்தனை தந்தாரு, 10 தான் தந்தாரு. எவ்வளவு தந்திருக்கணும், 20 10 தான் தந்தாரு. கணக்கு தப்பாயிடுச்சா, இல்ல. 10 பேர் ஏற்கனவே பரலோகம் போயிட்டாங்க. இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் மாயை தான். 10 பேர் பரலோகம் போயிட்டாங்க. நல்லா பரிசு அழைத்தனுப்பி பரிசுப்படுத்துவாங்க. அழைத்தனுப்பி வாங்க பிள்ளைங்களா வாங்க வாங்க 10 பேரையும் கூட்டு பரிசுப்படுத்துவார். சோ இவங்க பேக்கப் ஆகி பரலோகம் போயிட்டாங்க. மிச்சம் இப்ப 10 கொடுத்தாரு. யோபு மரித்து அங்க போகும்போது இந்த 10 பிள்ளைங்க மரித்து அங்க வரும்போது எத்தனை பேர் பரலோகத்துல, 20 பிள்ளை. கரெக்டா ட்வைஸ் ஆசிரிஸ்டாரா. நமக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி நஷ்டம் பிசாசுனால வரும்போது சொல்லணும், ஆண்டவரே எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் செஞ்ச என்ன பண்ணார், திருப்திப்படுத்தார். யோபுக்கு கடைசியில பார்க்கிறோம் 42 16 17 இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஹல்லேலூயா. ஜோப் வாஸ் satisfaction திருப்திப்படுத்தினார் ஆண்டவர் யோபு. ஆனா நம்ம கேட்கணும், விட்டுடக்கூடாது. ஆண்டவரை எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் ஒரு தடவை கேட்டு விட்டுறக்கூடாது. என்ன பண்ணோம், இந்த விதவை என்ன பண்ணா, தொந்தரவு பண்ணா. கரெக்ட், தொந்தரவு. இவன் நச்சரிப்பு தாங்க முடியல, தொந்தரவு பண்ண அடிக்கடி. 4வது 1 சாமுவேல் 24:15 1 சாமுவேல் 24:15 வாசிங்க.
24 கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். ஆமென். வழக்காட சொல்ல நியாயாதிபதி வழக்காடுவாங்களா? இல்ல ஜட்ஜ் பி an advocate? புரியலையோ? நியாயாதிபதியா ஜட்ஜா இருக்கிறவங்க ஒரு கைதி ஒருத்தர் இருக்காங்கன்னா இவரே இறங்கி போய் வழக்காடுவாரா? இவர் நியாய தீர்ப்பு தான் கொடுப்பார். அந்த இடத்துல தாவீது சொல்றாரு 24:15 திரும்பி பாருங்க. கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி be an advocate, fight for me, நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். இப்போ இதுல தாவீத கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார். தாவீதோட சம்பவம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒழுங்கா ஆடு வச்சிட்டு இருந்தான். கூட்டு வந்து அபிஷேகம் பண்ணி நீதான்ப்பா அடுத்த ராஜான்னு சொல்லி அபிஷேகம் பண்ணி பாவம் என்ன. அப்புறம் கோலியாத்தை கொள்றான். அதுக்கப்புறம் படை வீரனா இருக்கான் எல்லாம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஜெலசி பொறாம வரும்போது உயிருக்கு வேட்டையாடப்படுறான். யாரால? சவுல். சவுல் யாரு? முதல் ராஜா, இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா. என்ன உறவு? மாமனார். தாவீதோட சொந்த மாமனாரு. எங்க இவருக்கு என்னன்னா அவருடைய சீட்டு வேணும், அவன் வந்துடக்கூடாது. அவருக்கு அப்புறம் ஜானத்தை தன்னோட குடும்பம் மாத்திரம் வரணும். சீட்டு போயிடணும், அந்த கிரவுன் அந்த ராஜாவோட பொசிஷன் போயிடக்கூடாதுக்கா தாவீதோட உயிரை வேட்டையாடுறாரு. ஆனா தாவீதோட அழைப்பு ராஜாவாகும், அது அவங்க ஊழியம். ஜனங்களை நடத்துவது அவருடைய தாவீதுக்கு தேவன் வைத்திருந்த ஊழியம். அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியாத மாதிரி பிசாசு சவுலை ஏவி விட்டு துரத்திக்கிட்டே இருக்கு அவன் உயிரை வாங்குறது. புரியுதுங்களா? அப்போ David's calling was secured. அதான் fourth point. First வந்து sanctification. Joshua was sanctified. யோசுவா பிரதான ஆசாரியனான யோசுவா பரிசுத்தம் பண்ணப்பட்டார். Lot was saved. லோத்து ரட்சிக்கப்பட்டார். Salvation. Job was satisfied. திருப்தியாக்கப்பட்டார். யோபு திருப்தியாக்கப்பட்டார். நான்காவதாக David's calling was secured. அந்த அழைப்பு பத்திரப்படுத்தப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. அப்போ இவர் சொல்றார் கர்த்தர் நியாயாதிபதியாக செய்யட்டும். அப்ப தாவீது என்ன சொல்றார்? ஆண்டவரே எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்யணும். கர்த்தர் அதே மாதிரி செய்து நேரங்களை நான் முடித்தேன். 2 சாமுவேல் 5:2-3 பார்த்தீங்கன்னா யூதாவுக்கு அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 5ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்கன்னா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். கர்த்தர் அந்த அழைப்பை காத்துக்கொள்ள உதவி செய்தார் தாவீது. புரியுதுங்களா? அப்ப நம்ம கர்த்தத்தை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நீங்களே நியாயாதிபதியா இருந்து என் அழைப்பு நிறைவேறணும்பா. இப்படி சவுல் தோத்திக்கிட்டே வரானே, உயிரை வாங்கினானே ஆண்டவரே, இவன் ஒரே டெம்ப்டேஷன், ஒரே குத்துதான் குத்தி சவுலை தீர்த்து போட்டுடலாம் அந்த வலிமை. ஆனா செஞ்சா அபிஷேகம் போயிடும், அழைப்பு போயிடும். சோ அதை செய்ய முடியாது. அதனால கர்த்தாவே நீங்க நியாயாதிபதியாக நன்மை செய்யுங்க. அப்ப கர்த்தரே சவுலை அகற்றி செய்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்முடைய அழைப்பையும் ஊழியத்தையும் நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் நமக்கு நியாயாதிபதியா இருக்கிறார். ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா? தாவீதை துரத்திடும் சவுல் கைகள் தளர்ந்திடவே அடங்கிடவே, பிலேயாமின் சாபம் பறந்தோடி போகும், பரிசுத்தவான்களுக்கு வீரிப்போம். ஊழியம் செய்யறவங்க இதை வைக்கணும். அது சின்ன ஊழியமோ பெரிய ஒரு பிசாசு செய்ய விட மாட்டோம். எதாவது ஒரு தடவை ஒரு பலவீனமோ ஒரு கஷ்டமோ பண்ணி அந்த ஊழியத்திலே நம்மளை எடுத்து விட பார்ப்போம். அப்ப சொல்லணும், ஆண்டவரை எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஒரு எழுதி இருக்கான், அவன் பிசாசு. சொல்றது எதிரையாளியான பிசாசு ஆனவன் சொல்றது நமக்கு எல்லாருக்கும் ஒரு எழுதி. அது யாருன்னா பிசாசு. பிசாசு மனிதனுக்கு பின்னாடி இருந்து மனிதனை ஏறிட்டு எப்படியாவது நம்மளை உடைக்கணும். அப்போ 18ஆம் அதிகாரத்தில் ஏன் சொன்னாரு? ஒரு நியாயாதிபதி. முதல்ல என்னது? ஒரு நியாயாதிபதி சொன்னாரு. அதே ஒரு நியாயாதிபதியை அவனை எப்படி காட்டுறாருன்னா அவன் அநீதியுள்ள நியாயாதிபதி.
அவனே இறக்கம் செய்ய மாட்டான், தம்மை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு செய்ய மாட்டாரா? முதல்ல என்ன ஆண்டவர் நம்மளோட பேசினார்னா, முதல்ல அவருக்கு யார் எப்படி, அவர் யார் அப்படின்னா நம்மளை என்ன பண்ணாரு, அவரு பரிசுத்தப்படுத்துறாரு. ஸோ பரிசுத்தப்படுத்தணும். தன்னை விட்டு போன லோத்துக்காக எப்படி நம்மளுடைய ஆபிரகாம் ஜெபித்தாலும் அது போல நம்ம விட்டு யார் பிரித்தாலும் ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறத ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். கர்த்தர் அவங்களே காப்பாற்றுவாங்க. அவங்களை பசுத்தப்படுத்தணும். அன்றே பசுத்தப்படுத்த வேண்டும், ஜெபிக்கணும். ரெண்டாவதாக நாம் என்ன பார்த்தோம்னா சர்வலோக நியாயாதிபதி ஆக ஆண்டவர் வந்து இருந்தார். அல்லேலூயா. முதல்ல யோசுவா பார்த்தோம். யோசுவா வந்து ஆண்டவர் நல்ல புதிய வசத்தை கொடுத்து அவனை பசுத்தப்படுத்தினார். ரெண்டாவதாக ஆபிரகாம் ஜெபிக்கும் போது லோகை ஆண்டவர் காப்பாற்றினார். மூணாவதாக நாம் பார்த்தோம், அவர் இறக்கம் கெஞ்சும் லாஸ். அதான் ரொம்ப முக்கியமாக டச் ஆச்சு. நிறைய விஷயத்துல லாஸ் ஆகிடும். நம்ம லாஸ் ஆகிடும். நல்லா வண்டி போயிட்டே இருக்கும், திடீர்னு நஷ்டம் ஏற்படுத்தும். பிசாசு யாருக்குள்ளேயே வந்து நஷ்டத்து திருட வந்து திருடி போயிடுவோம், எல்லாரும் தவறான வகையில் இது போனா பிசாசு திருடவும் கொள்ளவும் அழிக்க வேண்டிய. ஆனால் நல்லா போய்க்கிறீங்க, இது ஏதாவது திருடணும் பார்த்து ஏதாவது திருடணும் மாதிரி நம்ம லாஸ் உண்டாக்குறோம். அது நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த எதிராளிக்காக நம்ம ஆண்டத்தை கேட்கணும், எனக்கு இறக்கம் செய்யணுமா விடக்கூடாது. ஐந்தாவதாக நம்ம என்ன பண்ணோம், கர்த்தர் உனக்கு எனக்கோ நியாயம் செய்வாரு. நம்ம ஆண்டர் நம்ம ஒப்பு கொடுப்பது நம்ம தாவீது போல சிக்கு பாதுகாக்கப்படணும். கர்த்தர் அவருடைய ஏன்னா அழைத்தவர் உண்மை. தாவீதை அழைத்தவர் அவன் வந்து அநியாயம் செய்யல. அவன் வந்து சொல்லிட்டான், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட மாதிரி என் கையை போட மாட்டேன்ட்டான். அதனால அவனுக்கு நிறைய தண்டனை கிடைச்சது. ஆனா அவன் நியாயத்தை கையில் நியாயத்தை இப்ப கையில் எடுக்கல. யார்கிட்ட கொடுத்துட்டான்? ஆண்டோட கொடுத்துட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணாது, கையில் எடுக்கக்கூடாது, கர்த்தரை விட்டுட்டோம். கர்த்தர் நம்ம பாதுகாப்பார். கர்த்தர் நமக்காக நியாயம் செய்த பாதுகாப்பார். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ, எதுக்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றுவார். அப்படியே எவரை அழைத்தாரோ அவர் என்ன பண்ணாரு, மையப்படுத்துவார். ஆண்டவர் அழைத்தவர் மையப்படுத்துவார். கர்த்தர் தான் நம்மளோட பேசுவோம். கர்த்தரை சோதனை பண்ணுவோம். சோதரம் ஆண்டவரே சோதரம். அதனால நம்ம என்ன பண்றாரு, ஜெபத்தை விடவே கூடாது. அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் நாதே கர்த்தருளும். ஜெபத்திலே எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஜெபத்திலே தெரியப்படுது. வேண்டுதலை விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படும். வேண்டுதலோடு சோதனத்தோடு ஜெபத்தை தெரியப்படும். அவன் நோக்கி சொல்லிக்கிட்டே இருப்போம், ஜெபிச்சுட்டே இருப்போம். இன்னைக்கு நான் நிற்கிறேன்னா எங்கள் அம்மாவுடைய ஜெபம் சரி ரட்சித்தது போல நீங்க ஜெபிக்கிறதுனால நீங்க எந்த காரியமானாலும் கட்டளை கொண்டு போங்க. அதுக்காக சோர்ந்து போகாதீங்க. நம்மளை ஆடுற ஜெபத்தை கேட்கிறவர் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா நியாயம் செய்வார். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நியாயம் செய்வார். ஆனா ஒன்று தெரிஞ்சீங்க, உங்க சந்தோஷத்தை திருடவும், உங்களுடைய சமாதானத்தை திருடவும், உங்களுடைய நல்ல குடும்பத்தில் உள்ள இருந்த எல்லா பேரையும் திருடவும் ஒருத்த வேலை செய்யறான். அவன் பிசாசு. அதனால நீங்க முன்னாடி அவனை கட்டணும். அவனை கட்டணும், கட்டி போடணும்.
கட்டி போட்டு அவனுடைய எல்லைக்கு போய் நம்ம என்ன பண்ணோம், வளவாடை முந்தி கட்டி அவனுடைய எல்லைக்குள்ள போய் நம்ம கொண்டு வரணும், ஆத்மாவை தப்பிட்டு கொண்டு வரணும். அவளை கத்தாம கிருபை செய்யக்கூடிய கத்தரை சோதரப்படுவோம். சோதர வாசல் கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்திற்காகவே நாளை காலை மணிக்கு பட்டமான எங்களோடு இருந்து நடந்த கிருபைக்காக சோதரம் ஆராதனை வளையக்கூடிய மாவட்டங்களோடு ஏற்படுத்தி இப்போது ஒவ்வொரு பேசியிருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு, கத்தரை கொடுத்த ஆசீர்வாதத்தை திருடுவதற்கு, கத்தரை எங்களை ஆண்டவரே வீட்டிற்கு சாணத்திலிருந்து தள்ளுவதற்கு ஆண்டவரே கத்தாம ஒருவர் அந்த கிரி செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஒருவர் பிசாசப்பா, எதிரியாலையான பிசாசு. அது எங்களுக்கு இருக்கிற வழக்கெல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். போதும் ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் எங்களுடைய வழக்குகளை உங்களுடைய கருத்தில் நியாயவாதியாகி இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். போதே சபையாக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு நியாயம் செய்வீராக. ஆண்டவரே, அந்த மகளுக்கு இது இறங்குறது போல தமிழ் நோக்கி கூப்பிடுறது, இரவு பகல் தமிழோடு கூப்பிடுறது, அவன் இறங்காது இருப்பாரா சொல்லீரே. எங்களுக்கு இறங்கம் செய்யணும்ப்பா, எங்களுக்கு இறங்குறதப்பா, எங்களுக்கு நியாயம் செய்யணும். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆண்டவரே ஏப்ரல் மாதத்தை நாங்கள் முடிக்க போகிறோம். மே மாதத்துல கர்த்தர் எங்களுக்கு நியாயம் செய்தார். கர்த்தர் எங்களுக்கு நியாயம் செய்தார். கர்த்தர் எங்களை எல்லாருக்கும் செய்தார். கர்த்தர் எங்களை விடையாக்கினார். கர்த்தர் எங்களை எல்லாரும் கர்த்தர் இறங்கினார். கர்த்தர் சொல்ல முடியாது செய்கிறார். அந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, செய்தி பார்க்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, கொடுத்த காணிக்க தசமாக ஆசீர்வதிங்க, கூட இருந்து வழிநடத்துங்க. எல்லா புதியும் கனவும் நோக்கி சொல்லுங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. சுவாமிக்கு ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு